அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸுக்கு உண்டான மாதிரி தேர்வு 34 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம மாணவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு தேர்வாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா படிக்கிறத விட டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தர்மா அகாடமியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம 2000 வீடியோவுக்கு மேலே டெஸ்ட் வீடியோஸாக தான் போட்டிருப்போம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் 30 கொஷின் கேட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 25 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்ன? இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 24, 1986. டிசம்பர் 24, 1986 கொண்டு வராங்க. இந்த டிசம்பர் 24 தான் நம்ம தேசிய நுகர்வோர் தினமாக அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். உலக நுகர்வோர் தினம் அப்படிங்கிறது மார்ச் 15. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15, தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. ஸோ இந்த மார்ச் 15 கொண்டாடுறோம். ஸோ இதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்துக, சத்தியசோதக் சமாஜ் இதை ஸ்டார்ட் பண்ணது யார்? ஜோதிபா புலே அவர்கள். எப்போ? 1873. அலிகார் இயக்கம் இதை ஸ்டார்ட் பண்ணது சர் சையது அகமது கான். எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? 1875. தர்ம பரிபால யோகம் இதை ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீ நாராயண குரு. இவர் எப்போ? 1903. பிரார்த்தனை சமாஜம் இதை ஸ்டார்ட் பண்ணது ஆத்மராம் பாண்டுரங். இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? 1867. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் பொறுத்துக்க தான் கரிசல் மண், செம்மல் மண் இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது தீப்பாறைலாம் சிதைவடையுது இல்லை, அதனால் வருது. இதில் பருத்தி நல்லா விளையும். அடுத்து செம்மண் அப்படிங்கிறது இந்த படிவு அப்புறம் உருமாறிய பாறைகளோட சிதைவுனால் வருது. இதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதால தான் அது வந்து சிவப்பு கலரில் இருக்குது. வண்டல் மண் அப்படிங்கிறது இந்த ஆற்றுப்படுகைகளோட டெல்டா பகுதிகளெலாம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப வளமான மண். சரளை மண் இது வந்து வெப்பமண்டல பருவ காற்று காலநிலையால் உருவாகிற ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த முந்திரி தேயிலை விளைச்சலுக்கெல்லாம் ஏற்றதாக இருக்குது. அடுத்ததும் பொறுத்துக்க தான் ஆகஸ்ட் புரட்சி அப்படிங்கிறது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாக குறிக்கும். ஓகேங்களா? அப்போ 1942. ஆகஸ்ட் அறிக்கை இது மாண்டேக அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 1917. முஸ்லீம் லீக் தோற்றம் 1906. லக்னோ ஒப்பந்தம் 1916. இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்த நிகழ்வாக அதை பார்க்குறாங்க லக்னோ ஒப்பந்தத்தில். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கணும். கூற்று, கடற்கரை ஓரத்தில் ஆழம் குறைந்த பகுதிக்கு கண்டத்திட்டு அப்படின்னு பேர். காரணம், கண்டத்திட்டு பகுதியானது ஒழுங்கற்ற கடற்கரையை கொண்டிருக்கிறதால துறைமுகம் அமைய வழி செய்யுதுங்கிறாங்க. இதில் எது சரியானது? கூற்றும் காரணமும் சரிதான். ஸோ கண்டத்திட்டு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கடலை ஒட்டி ஆழம் குறைந்த நிலப்பகுதியாக இருக்கும். இப்படி ஆழம் குறைஞ்சிருக்கிறதால அங்கே துறைமுகங்கள்லாம் அமைப்பாங்க. ஸோ இங்கே உலகின் சிறந்த மீன்பிடி தலங்கள்லாம் அமைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க தான் வெப்பநிலை இதோட எஸ்ஐ அழகு என்ன? வெப்பநிலைனாலே உங்களுக்கு தெரியும், கெல்வின் தான். ஒளிச்செறிவுன்னா கேண்டிலான்னு சொல்லுவாங்க. இதோட இது எப்படி இருக்குன்னா சிடின்னு இருக்கும், கெல்வினுக்கு கேவா. அடுத்தது மின்னோட்டம், இதோட எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னா ஆம்பியர். பொருளின் அளவு மோல். டேராடூன் எனப்படும் பள்ளத்தாக்கு எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? டேராடூன் எனப்படும் பள்ளத்தாக்கு எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வெளி இமயமலையில் அமைஞ்சிருக்கு. வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவாலிக் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட பேர். ஓகேங்களா? அடுத்ததும் கூற்று காரணம் தான். கூற்று பாருங்கள், 82.30 மேற்கு தீர்க்கம் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட உதவுகிறது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் 0 டிகிரி தீர்க்க நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளதுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? கூற்று தப்பாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. துருக்கிய நாணய முறையை முதலில் அறிமுகப்படுத்தினது யார்? துருக்கிய நாணய முறையை முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா இல்துமிஷ் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் தான் அந்த டங்கா அப்படிங்கிற பேரில் கொண்டு வராரு. ஓகேங்களா?
ஸோ இவர் வந்து வெள்ளி நாணயம்னா தங்கா, செப்பு நாணயம்னா ஜுட்டல் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறார். சுதந்திர இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் யார்? குடியரசு சுதந்திர இந்தியாவோட கடைசி தலைமை ஆளுநர் ராஜாஜி அவர்கள் தாங்க. ராஜாஜி அவர்கள் தான். சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர்னா மவுண்ட் பேட்டனு, கடைசினா இவர். உலக பேரிடர் குறைப்பு தினம் கொண்டாடப்பட்ட நாள் என்ன? உலக பேரிடர் குறைப்பு தினம் கொண்டாடப்பட்டது அக்டோபர் 13ங்க. அக்டோபர் 13. இது ஐக்கிய நாடுகள் சபையால் பேரிடர் அபாயத்தை குறைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததும் பொறுத்துக்கன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்துக்க தான். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975 கொண்டு வராங்க. இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் 1986 கொண்டு வந்தாங்க. ராஜீவ்காந்தி குழந்தை காப்பக திட்டம் 2006 கொண்டு வந்தாங்க. குறுகிய கால இல்லங்கள்லாம் 1996 கொண்டு வந்தாங்க. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இசையும் நடனமும் தான். இசையும் நடனமும் தான். முகமது கவான் எந்த அரசனுக்கு பாதுகாவலராக இருந்து வழி நடத்தினார்? முகமது கவான் அப்படிங்கிறவர் எந்த அரசனுக்கு பாதுகாவலராக இருந்து வழி நடத்தினார்? 3ஆம் முகமது ஷாவுக்கு. 3ஆம் முகமது ஷாவுக்கு. ஸோ முகமது கவான் அப்படிங்கிறது பாமினி அரசில் புகழ்பெற்ற ஒரு அமைச்சராக இருந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பீதாரில் ஒரு பெரிய மதராசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து பிரதிகள் கொண்ட நூலகத்தையும் வச்சுருந்தார். நீர் சிறந்த குளிர்விப்பானாக செயல்பட காரணம் என்ன? நீர் சிறந்த குளிர்விப்பானாக பயன்பட காரணம் என்னென்னா, அதிக தன் வெப்ப ஏற்புத்திறன். அதிக தன் வெப்ப ஏற்புத்திறன் காரணமாக அது அப்படி விளங்குது. அதனால தான் இந்த ரேடியேட்டர்கள்லாம் பயன்படுது. படிகத்தின் அழுத்த மின் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கடிகாரம் எது? ஆன்சர் என்ன? குவார்ட்ஸ் கடிகாரம். குவார்ட்ஸ் படிகத்தோட அதிர்வுகளை பயன்படுத்தி இது செயல்படுது. இது சாதாரண அந்த ஊசல் கடிகாரங்களை விட அதிக துல்லியமாக இது வந்து இருக்கும். கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல சரியானது எது அப்படின்னா, வேலை விசையின்ட்டு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? ஸோ பை அல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க, பைன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக்க தான் திருப்பியும். கால்சியம் ஹைட்ராக்சைடுனா என்ன? கால்சியம் ஹைட்ராக்சைடுனா நீற்று சுண்ணாம்புங்க. ஓகேங்களா? நீற்று சுண்ணாம்பு. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காஸ்டிக் சோடாவை குறிக்கும். கால்சியம் ஆக்சைடு அப்படின்னா உங்களுக்கு சுட்ட சுண்ணாம்பு. ஜிங்க் கார்பனேட்னா காலமைன். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தை இதில் விட வரணும், அதை மாற்றிட்டோம், பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றில் அமிலங்களுடன் வினைபுரியும் உலோகங்களில் பொருந்தாது எது? கீழ்கண்டவற்றில் அமிலங்களுடன் வினைபுரியும் உலோகங்களில் பொருந்தாதது அப்படின்னா தங்கத்தை சொல்லலாங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே புரியும். தங்கம், பிளாட்டினம் இது எல்லாமே ராஜ திரவம் தவிர மற்ற சாதாரண அமிலங்களோட வினை புரியாது. எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி தனிமங்களோட அணு எண்களை கண்டறிஞ்சது யார்? எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி தனிமங்களோட அணு எண்களை கண்டுபிடிச்சது யார்? மோஸ்லே அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறார். மோஸ்லே எப்போ? 1913. அடுத்தது கூற்று காரணம் பாருங்கள். நீர் என்பது ஒரு சேர்மம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து உருவாகிறது தான் அந்த சேர்மங்கிறாங்க. அப்போ என்ன கூற்று? ஒன்றும் சரி 2ம் சரி தான். ஒன்றும் சரி 2ம் சரி தான். அடுத்ததும் ஒரு பொறுத்துக்க இருக்குது. நீர்மத்தில் திண்மம். நீர்மத்தில் திண்மம் அப்படின்னா கடல் நீரை சொல்லலாம். திண்மத்தில் நீர்மம் அப்படின்னா ரசக்கலவையை நம்ம சொல்லலாம். வாயுவில் நீர்மம் அப்படின்னா மேகம், இந்த பனிமூட்டம் இதெல்லாம் சொல்லலாம். நீர்மத்தில் வாயு அப்படின்னா சோடா நீரை சொல்லலாம். சோடாறு, குளிர்பானத்திலலாம் சொல்லலாம். 18 கேரட் தங்கத்தில் காணப்படுற தங்கத்தோட சதவீதம் என்ன? 18 கேரட் தங்கத்தில் காணப்படுற தங்கத்தோட சதவீதம் 75% தான் இருக்கும். 24 கேரட்னா தான் 100% இருக்கும். கீழ்கண்டவற்றுள் போர் உலோகங்களில் பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றுள் போர் உலோகங்களில் பொருந்தாததுன்னா ஆஸ்மியம் வந்து பொருந்தாதுங்க. ஆஸ்மியம் வந்து பொருந்தாது. மற்றபடி டைட்டானியம், குரோமியம், மாங்கனீஸு, சிர்கோனியம் போன்றெல்லாம் ஒரு நாட்டோட பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துக்கு முக்கியம். அதனால தான் போர் உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வகை குறைக்கடத்தி உருவாக்க தேவைப்படும் சிறிய அளவிலான மாசுவின் இணைதிறன் என்ன? பி வகை குறைக்கடத்தி உருவாக்க தேவைப்படும் சிறிய அளவிலான மாசுவோட இணைதிறன்னா 3. அடுத்ததும் பொறுத்துக்க தான் வெள்ளி. இது வந்து புரட்சிகள். ஓகேங்களா? வெள்ளி புரட்சிங்கிறது முட்டைக்கும் கோழி பண்ணைக்கும் கொண்டு வந்தது. இளஞ்சிவப்புனா இறாலுக்கும் வெங்காயத்துக்கும் கொண்டு வந்தது. மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு. சாம்பல் புரட்சினா உரங்கள் தயாரிக்கிறதுக்கு. கீழ்கண்டவற்றுள் உலகின் மிகப்பெரிய சேவை தொழில் எது? கீழ்கண்டவற்றுள் உலகின் மிகப்பெரிய
சேவை தொழில் அப்படின்னா சுற்றுலா தாங்க. இன்கமும் வரும், சேவையாகவும் பார்த்துக்கலாம். அடுத்தது, இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய சினிமாவோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர் யாருன்னா தாதா சாஹேப் பால்கே. பூமிக்கு அடியில் இருக்கிற நட்சத்திர மண்டலம் எது? பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திர மண்டலம் எது? ஃப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லப்படுறது. ஃப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஃப்ராக்சிமா சென்டாரி. இந்திய ஆய்வு நிறுவனங்களான தக்ஷின், கங்கோத்ரி, மைத்ரேயி, பாரதி அமைந்துள்ள பெருங்கடல் எது? அண்டார்டிக் பெருங்கடலில் இருக்குது. அண்டார்டிக் பெருங்கடலில் அமைஞ்சு, அதாவது தென் துருவத்தில் இருக்கிற அண்டார்டிகாவில் இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இதில் தான் இந்த மைத்ரேயி, பாரதி ஆகியவை செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறோம். 30க்கு எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லணும். 25க்கு மேலே எடுத்தால் தான் ஒழுங்காக படிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா படிக்கணும், நல்லா டெஸ்ட்டு போடணும் ரெகுலராக. ஓகேவா? நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.